ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு குருவனுடைய 3 மாத பலனான, அதாவது மே 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆவதற்கு முன்னால சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல குரு செல்வதற்கான பலன்களாக மீன லக்ன நண்பர்களுக்கு இந்த பதிவு பதிவேற்றப்படுகிறது. இப்ப மீன லக்னத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் நமக்கு 2ஆம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்தாரு. இந்த இன்னும் 3 மாசத்துல கேது நட்சத்திரத்துல இருந்து, அஸ்வினியில இருந்து சுக்கிரன் நட்சத்திரமான பரணிக்கு அவர் மாறி செயல்படுகிறார். அதுலேயும் அந்த பரணியில 4 பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாத ரீதியாகவும் நம்ம அதை விளக்கமாக பார்ப்போம். இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா நினைப்போம் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால நமக்கு பண வரவு, வீட்டுக்கு குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாமே சிறப்பா நடக்கும், சந்தோஷமா இருப்போம், தொழில் நல்லா இருக்கும், பலமா இருக்கும், 2ஆம் இடத்துல வலுவா இருக்கு அப்படின்னு இருப்போம். பட் ஒரு சிலருக்கு அப்படி இல்லை, நடக்கல, எனக்கு ரொம்ப பிரச்சனைக்கு தீர்வே இல்லாம போயிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரவர்கள் பிறந்த நேர ஜனன ஜாதகப்படி அவரவர்களுக்கு அந்த நட்சத்திர சாரம் என்பது நெகட்டிவா போயிடக்கூடாது. இப்ப குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போறதுங்கிறது நட்சத்திர ரீதியாக அந்த சுக்கிரன் 2ஆம் இடம் என்பது நல்லது. ஆனால் அவரவர்கள் பிறந்த ஜாதகத்துல அந்த சுக்கிரனுடைய வலிமை என்ன, அவர் என்ன பாவத்தை இயக்கிற அதிகாரியாக இருக்கிறாரோ அந்த பொறுப்பேற்றுத்தான் அந்த கோசாரத்திலையும் வேலை செய்வார். அதுதான் கான்செப்ட் எடுத்துக்கணும். அதே நேரத்துல சுக்கிரன் நம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. அப்ப ஏதாவது ஒரு வகையில நமக்கு அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடையை ஏற்படுத்துறது, காலதாமதத்தை ஏற்படுத்துறது, பினான்சியல் ப்ராப்ளத்தை உண்டாக்குறதுன்னு எல்லாம் எடுத்துக்கலாம். பட் இந்த குரு இருக்கிற இடம் 2 அப்படிங்கும்போது, இந்த 2ஆம் இடத்துக்கு நம்ம சுக்கிரன் கெடாம இருந்திருந்தா நம்ம ஜாதகத்துல பணம், பொருளாதாரம் மற்றும் நமக்கு சர்வீஸு, வேலை, பதவி, தொழில் இது எல்லாமே வளர்த்தக்கூடிய ஒரு பாவம் தான், அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட அமைப்புல பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் பரணி 1ஆம் பாதத்துல போற காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், தொழில் பலம் கூடும், பண வரவு அதிகரிக்கும், மகிழ்ச்சியாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும். இது ஒரு நல்ல காலகட்டம். பிப்ரவரி 27 முதல் மார்ச் 16 வரை பரணி 2ஆம் பாதத்துல போகும். அந்த சமயத்திலையும் வளர்ச்சிகள் நல்லாக இருக்கும். அதே நேரத்துல உறவு சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும். கணவன் மனை உறவுல ஏற்படக்கூடிய தடைகள், பகைகள்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் வகையில, அதாவது உறவு வகையில உறவு சார்ந்து நல்லா இல்லை, பொருளாதாரம் சார்ந்து மீடியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த 2ஆம் பாதம் போயிடும். இந்த பரணி 3ஆம் பாதம் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த காலகட்டம் உறவுக்கும் நல்லா இருக்கும், தொழிலுக்கும் நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. அதே நேரத்தில் பணம் போட்டு பணம் பண்ணலாம், உற்பத்தி சார்ந்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொருந்தாது. அதனால கொஞ்சம் கமிஷன் வகையில முதலீடு இல்லாம வேலை பார்க்குற மாதிரி பண்றவங்களுக்கு இது சாதகமாக அமையும். பரணி 4ஆம் பாதம் என்பது நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும். அப்ப பரணி 4ஆம் பாதம் எடுத்துக்கும் போது நாம ஒரு புதிய திட்டங்கள் போடுவோம், புதிய பிரயாணங்கள் போடலான்னு நினைப்போம், அல்லது வேறு ஃபீல்டுக்கு மாறலான்னு நினைப்போம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஒரு தடைகள் ஏற்படும். அதனால போய் நமக்கு சக்சஸ் ஆகலையேங்கிற ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால மாற்றங்களை நிறைவேற்றுவதற்கு அவசரப்படக்கூடாது இந்த காலகட்டத்தில். மற்றபடி ஏற்கனவே போயிட்டு இருக்கிற வேலை, வருமானம், தொழில் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் கம்மியாக இருந்தாலும் அப்படியே பாஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். புது மாற்றம்னு பண்ணும்போது நமக்கு அது திடீர்னு ஒரு ஸ்டக்கப், அதாவது ஒரு தடுத்து நிறுத்துற மாதிரி பண்ணிவிடும். அதற்கப்புறம் தான் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போறாரு. ஏப்ரல் 16 மே மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் சூரியனாக குரு இயங்குறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல போறார். அப்ப
வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேலையே கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் வந்து வளர்ச்சி இருக்கும், அரசியல் ஆதாயம் இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கு யோகம் இருக்கும். இப்போ மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதுனதுல எல்லாம் பரீட்சையில் ஜெயிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த மீன லக்னத்துக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நாளாக இதை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாறின பின்னாலும் அதே குரு பயிற்சிக்கு பின்னாலையும் அதே சூரிய நட்சத்திரத்துல தான் ரிஷபராசியில போப்பாரு. அதனால அதுவும் தொடரும். அதனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஸோ ஏப்ரல் 16க்கு பிறகு சூரியனாக செயல்படக்கூடிய குரு வலிமையை தருகிறார், வளத்தை தருகிறார், பொருளை தருகிறார், உழைப்பை தருகிறார், தொழிலை தருகிறார், நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தருகிறார். இப்போ அரசியல், அரசு அதிகாரம் எல்லாத்துக்குமே பலமாக இருக்கும். இப்போ உணவு தொழில், உடை சம்பந்தப்பட்டது, மருத்துவ சம்பந்தப்பட்டதுக்கும் நன்மை தரும். அதனால இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். அப்ப 2ஆம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு பலனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அதுல நட்சத்திர ரீதியாகவும் அந்த நட்சத்திரத்துக்கு இடையே உள்ள பாதங்கள் ரீதியாகவும் கூட நம்ம இப்படியெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஏன் நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரே நிகழ்வு ஒரே சாதகமாக நடப்பதில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஏன்னா 360 டிகிரியில கிரகங்களினுடைய உள்ளடைவுகளை கவனிக்கணும். இதுதான் நம்ம நவீன நட்சத்திர சூத்திர முறை, பாஸ்கரா ஜோதிட முறையில நம்ம அந்த டீப்பா 360 டிகிரியில அந்த நட்சத்திர அதிகாரிகளை கண்டுபிடிச்சு நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்திற்கு நமக்கு உழைப்பையும் தொழிலையும் பணத்தையும் தரக்கூடிய கிரகம் நட்சத்திரம் எது என்பதையும், உறவுகளுக்கு சாதகமான நட்சத்திரம் எது என்பதையும், நமக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுங்கிறதையும் அது விதி கொடுப்பனையாக நம்மளுக்கு காட்டி கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு கணிதத்தை எடுத்து வைத்து கொண்டு இந்த கோச்சார பலன், இது மாதிரியான திசாபுத்தி பலன் எல்லாத்துலேயுமே அடாப்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பக்குவம் கிடைத்துவிடும். இந்த கொடுப்பினைப்படிதான் நமக்கு விதி இப்படி நம்மளை அழைத்து செல்கிறது. அப்ப நம்ம வேண்டாம சில விஷயத்துக்கு, நடக்காத விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இருப்போம், அதை விட்டுடலாம். அல்லது ஒரு ஃபீல்டை மாற்றி வேலை செஞ்சுட்டு இருப்போம், அதை மாற்றி எந்த ஃபீல்டு நம்மளுக்கு குறிகாட்டுதுன்னு தெரிஞ்சு அந்த ஃபீல்டுக்குள்ள நுழையலாம். இப்படிப்பட்ட ஒரு விதி கொடுப்பனையை அறிந்து நம்மளை விதியை நாமளே உணர்ந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த ஜோதிடம் பயன்படுவதுங்கிறத நம்ம உண்மையா புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் நம்ம இதை வந்து அடாப்ட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு நடக்கும், ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்ப எல்லாமே அந்த சர்க்கிள்ல இருக்கு, அந்த 360 டிகிரியில இருக்கு. ஏன் இவ்வளவு டெப்தா இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்குன்னா, இன்னைக்கு பல்வேறு நிலையில தொழில்கள் பல்கி பெருகிருச்சு. 12 ராசி கட்டம் தான் இருக்கு, ஆனா பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கு. 9 கிரகம் தான் இருக்கு, ஆனா ஏகப்பட்ட காரகங்கள் இருக்கு. அந்த தொழில் சார்ந்த, பணம் சார்ந்த நடவடிக்கைகள் வந்து நிறைய மாறுபாடுகள் இருக்கு. ஒரு துறையிலேயே வந்து மூளை உழைப்பாகவும், ஒரு ஃபீல்டு ஒர்க்காகவும், உற்பத்தி சார்ந்த உழைப்பாகவும் நிறைய அதுல பிரிவுகள் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஜனன ஜாதகத்துல உள்ள 12 அம்சங்களையும் எடுத்து அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விதி கொடுப்பனையை கொடுக்கிறது என்பதை புரிந்து நம்ம இதில் அடாப்ட் பண்ணும்போது இப்போ தற்காலத்துல நமக்கு என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இவ்வளவு தூரம் டெவலப்பான ஒரு தொழில் படிப்பு எல்லாத்துலேயுமே வந்து பல்கி பெருகிருச்சு. பல இடங்களுக்கும் போகிறது இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. அப்போ அதை சார்ந்து நம்ம பதில் எடுக்கிற அளவுக்கு இந்த ஜோதிடத்தை வளர்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.